கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மேற்கொண்டவராக கர்த்தர் நல்லவர். இந்த 11 மாதங்களையும் கிருபையாக ஆண்டவர் காண செய்து 12வது மாதம் கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். எத்தனையோ ஒரு கடல்ல நம்ம பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். எத்தனையோ அலைகள், ஆறுதல், அடைக்கலம் எல்லாமே ஆண்டவர் தான் தருவார் என்று ஒரு தெரிந்த பாடல்.
ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜாவே, கர்த்தாவே கர்த்தாவே, தேவாதி தேவனே, எங்கள் பரமத்தாக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கோடாவது ஸ்தோத்திரத்தை ஏற்படுகிறோம். ஆண்டவர் இப்போது கூட டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனையிலே நாங்கள் உங்களுடைய பிள்ளைகளாக உங்கள் நாமத்தில் கூடி உங்களை துதித்து பாடி உங்களை ஆராதிக்கவும் உங்களுடைய வேதத்தை தியானிக்கவும் ஆண்டவரை உங்களுடைய சத்தத்தை கேட்கவும் உங்களுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவாய் இந்த இடத்திற்கு கடந்து செல்ல கிருபை செய்ய வேண்டும் என்று இயேசுவின் இனி நாமத்திலே கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம். அன்புள்ள பிதாவே, ஆமென். இந்த டிசம்பர் மாதம் 2025 1ஆம் தேதி கர்த்தர் நமக்கு கொடுக்கும் ஆசீர்வாதமான வாக்குத்தத்த வசனம் யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யோசுவா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோசுவா 1:5. நான் அதில் பிற்பகுதியிலிருந்து வாசிக்கிறேன். நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கர்த்தர் நமக்கு கொடுக்கிற எவ்வளவு ஆசீர்வாதமான வாக்குத்தத்த வசனம். நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த வசனத்திலே கர்த்தர் நமக்கு 3 ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். 3 வாக்குத்தத்தங்களை வைத்திருக்கிறார். முதலாவதாக, நான் உன்னோடு இருப்பேன். எவ்வளவு பெரிய காரியம் தெரியுமா? நம்மோடு கூட கர்த்தர் இருப்பதாக வாக்கு கொடுக்கிறார். நம்ம கூட அவர் எதில் இருக்கணும்? வானத்தை பூமியை உண்டாக்குற தேவன், உலகத்தில் இருக்கிற சகலத்தில் படைத்த தேவன், அவர் எவ்வளவு பெரியவர். அவர் வல்லமையுள்ள தேவன். அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா. அதே அவர் ஏன் கூட நம்ம கூட இருக்கிறார்? அவர் நம்முடைய பரமபிதா, நம்முடைய தகப்பன். அவர் நம்முடைய தகப்பனாக இருக்கிறபடியினாலே அவர் நம்மோடு கூட இருப்பதாக வாக்கு கொடுத்தார். தகப்பன் பிள்ளையோடு கூட தான் இருப்பார், வேற யாரு கூட போய் இருக்க மாட்டார். அதனால அவருடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய முடியாது. நம்முடைய பிள்ளையாக இருக்கிறபடியினாலே அவர் நம்ம கூட இருப்பதாக வாக்கு கொடுக்கிறார். நாம் அவருடைய பிள்ளைகள் தானா என்று முதல்ல பார்க்கணும். நாம் தேவனுடைய பிள்ளைகள். இந்த உலகத்தில் இருந்து அவ்வளவு பேர் தேவனுடைய பிள்ளைகள் கிடையாது. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக படிக்கு அதிகாரம் கொடுத்தார். யார் தேவனுடைய பிள்ளைகள்? இயேசுடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் அத்தனை பேரும்
தேவனுடைய பிள்ளைகள். அப்ப மற்றவர்கள் எல்லாம் யாரு? பிசாசின் பிள்ளைகள். உலகத்துல எல்லா மக்களையும் இந்த வேதம் இரண்டாக பிரிக்கிறது. ஒன்று தேவனுடைய பிள்ளைகள், இன்னொன்று பிசாசின் பிள்ளைகள். ஆகினால நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடியினாலே தேவன் நம்மோடு கூட இருப்பதாக வாக்கு கொடுக்கிறார். எப்படி இருப்பாரோ? வசனம் என்ன சொல்லுது? மோசேயோடு, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். அதனால மோசையோடு கர்த்தர் இருந்தார். மோசையோடு எப்படி இருந்தார்? மோசே தேவனோடு கூட முகமுகமாய் பேசினான் என்று வேதம் கூறுகிறது. முகமுகமாய் பேசினான் என்றால் நம்ம பார்த்து கிட்ட இல்லை, அவ்வளவு நெருக்கமாக. அதனால நம்மோடு கூட கிட்ட இருப்பதாக, நம்மோடு கூட இருப்பதாக. அவர் பேரே அதுதான். நம்முடைய தேவனுடைய பெயரே அதுதான். நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். மோசே அங்கு வனாந்தரத்தில் ஆண்டவரை வைத்த போது ஆண்டவர் மோசேக்கு தரிசனமானார். அப்போது மோசேக்கு தேவன் யாருக்கு தெரியாது. ஆனால் தரிசனமானார். தரிசனமான போது மோசே கேட்டான், உன்னுடைய நாமம் என்ன? உன்னுடைய பேர் என்ன? நம்ம யாரையும் சந்தித்தாலும் உன் பேர் நான் கேட்பேன் இல்லையா? அந்த மாதிரி அவன் கேட்டான், உன் பேர் என்ன? அவருக்கு தேவன் என்ன பேர் சொன்னா தெரியுமா? நான் இருக்கிறதாகவே இருக்கிறேன். இருக்கிறேன் என்பது நாமம். I am that I am. இதுவா ஒரு பேர்? இது ஒரு பேரா? அப்போ அதுதான் பேர். நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னால் அது அர்த்தம் என்ன? அவருக்கு ஆரம்பமும் இல்லை, அவருக்கு முடிவும் இல்லை. நம்முடைய தேவனுக்கு ஆரம்பமும் கிடையாது. அது எப்போதும் இருக்கிறார், எப்போதும் இருக்கிறார். இந்த உலகத்தின் கடைசி பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். அவரு நம்முடைய தேவனை யாரும் படைத்தது கிடையாது. தேவன் தான் நம்ம எல்லாரும் படைத்தார். உலகத்திற்கு அநேக தெய்வங்கள் எல்லாம் மனிதன் படைத்தவர்கள், மனிதனால் படைக்கப்பட்டவர்கள். ஆனால் நம்முடைய தேவன், அவர்தான் நம்மை படைத்தார். அவர் தேவன், நம்முடைய தேவனை யாருமே படைக்கவில்லை. அவர் நம்மோடு கூட இருப்பதாக, அப்பேற்பட்ட தேவன் நம்மோடு கூட இருப்பதாக வாக்கு கொடுக்கிறார். இது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? சிலர் நம்ம கூட இருப்பாங்க இருக்கிறேன்னு சொல்லுவாங்க, ஆனா இருக்க மாட்டாங்க. நான் இருக்கிறேன் சொல்லுவாங்க, ஆனா இருக்க மாட்டாங்க. அவங்க இருக்கிற இடமே தெரியாது. நம்மளை விட்டு போயிடுவாங்க. நம்மளே தேவன் அப்படிதான். ஒரு வாக்கு மாறாதவர், என்றைக்கு நம்ம கூட இருக்கிறவர். அவர் சொன்னபடி நமக்கு செய்வார். நம்ம கூட இருப்பதாக வாக்கு கொடுக்கிறார். யாரு நம்ம கூட இருப்பாங்க? நம்மளை ரொம்ப பிடித்து இருந்தால் தான் இருப்பாங்க. நம்ம பிடிக்கலையா நம்மளை விட்டு விலகி விடுவாங்க. நமக்கு யாரை ரொம்ப பிடிக்குமோ அவங்களோடு கூட நாம் இருப்போம். பிடிக்கலையா விலகி விடுவோம். ஆனால் நம்முடைய தேவன் அப்படி இல்லை. நம்முடைய தேவன் நம்மளை பிடிக்கலனாலும் கூட அவர் நம்ம கூட இருப்பார். ஏன்? நாம் அந்த பிள்ளை, நாம்
பிள்ளைகளாக இருப்பதினாலே அவர் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆகினாலே இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். எல்லாரும் நாம் அப்படின்னா நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இப்பேற்பட்ட தேவனிடத்திலே நாம் எப்படி வாழ வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நாம் எவ்வளவு அவரை மதிக்க வேண்டும், கனம் பண்ண வேண்டும். இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைகள் தகப்பன் தாய் தகப்பன் பிள்ளைகளை மறந்து விடுகிறார்கள், பிள்ளைகளை தள்ளி விடுகிறார்கள், பிள்ளைகளை ஒதுக்கி வைத்து விடுகிறார்கள், பிள்ளைகளை கொலை செய்கிறார்கள், பிள்ளை தகப்பனை கொலை செய்கிறது, தகப்பன் பிள்ளையை கொலை செய்கிறது. இப்படியெல்லாம் உலகத்தில் நடக்கிறது. ஏன் பிடிக்கல? ஏன் பிடிக்கல? தகாத காரியங்களை செய்கிறார்கள், இவங்களுக்கு இஷ்டம் இல்லாத காரியங்களை செய்கிறார்கள். நாம எவ்வளவு தகாத காரியத்தை செய்திருக்கிறோம், தேவனுக்கு விரோதமாக எவ்வளவு தேவனுக்கு பிடிக்காத காரியத்தெல்லாம் செய்திருக்கிறோம். ஆனாலும் கூட தேவன் நம்மை விடாதபடிக்கு நம்மோடு கூட இருப்பதாக வாக்கு கொடுக்கிறார். இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். கடைசி வரையில் இருக்கின்ற உலகத்தின் கடைசி வரையில் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் இருப்பேன். ஆகினால இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆமாண்டவே பாட்டெல்லாம் கூட பாடும், கூடவே கூடவே பாடணும், கூடவே இரவும் சொல்லிட்டு நம்ம இஷ்டம் போல வாழலாமா? கர்த்தருக்கு பிரியமில்லாமல் வாழலாமா? அப்ப கூட இருக்கிறார். ஆனா நாம் அப்படி வாழலாமா? மோசமா வாழலாமா? நாம் கர்த்தருக்கு என்னெல்லாம் பிரியமோ அப்படியெல்லாம் நாம் வாழ வேண்டும். கர்த்தருக்கு நாம் எப்படி பிரியமா இருக்கலாம் என்று நாம் யோசிக்க வேண்டும். கர்த்தருக்கு பிரியமாய் எப்படி இருக்கலாம் என்று எப்படி நமக்கு தெரியும்? இந்த வேதத்தில் தான். இந்த பைபிளை படிச்சா தெரியும், இந்த பைபிளை படிக்கணும்னா தெரியாது. ஆகினால இந்த வேதத்தை நாம் வாசிக்கும் போது தியானிக்கும் போது நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று இந்த வேதம் நமக்கு போதிக்கிறது. ஆகினால ஆண்டவரே நான் எப்படி வாழணும், ஆண்டவரே இந்த உலகத்துல நான் எப்படி வாழணும் ஆண்டவரே என்று சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு இந்த பைபிளை படி, தியானம் பண்ணி கர்த்தர் நமக்கு சொல்லுவார், நமக்கு கட்டளையிடுவார், நமக்கு ஆலோசனை தருவார். ஆகினால நாம் கர்த்தருக்கு பிரியமாக வாழ வேண்டும். நாம் கர்த்தருக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்தாலும் அவர் நம்ம கூட இருப்பாரு. அதனால நம்ம இஷ்டம் போல வாழலாமா? அதான் அப்படி என்றால் நம்ம இன்னும் எவ்வளவு நன்றாக வாழ வேண்டும். கர்த்தர் நம்ம பிரிய எங்கனாலும் கூட நம்ம தான் இருக்கிறார், இருந்துதான் இருக்கிறார். இப்போ கூட அப்படி என்றால் நாம் எவ்வளவு நன்றி உள்ளவர்களாக, எவ்வளவு கர்த்தருக்கு பிரியமாக நாம் வாழ வேண்டும். இது முதல் வாக்கு தத்தம். இந்த யோசுவா 1:5 கர்த்தர் கொடுக்கும் முதல் ஆசீர்வாதம், நான் உன்னோடு இருப்பேன் என்பதால். அவர் யோசுவாவோடு கூட இருந்தார், ஆபிரகாமோடு கூட இருந்தார், யாக்கோபோடு கூட இருந்தார், தாவீதோடு கூட இருந்தார், தானியேலோடு கூட இருந்தார். அதனால என்ன, எவ்வளவு காரியங்கள் அற்புதங்கள் நடந்தது. கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் அது பெரிய காரியங்கள் நடைபெறும். தானியேல் கூட கர்த்தர் இருந்தார். என்னாச்சு? சிங்கக்கதையில் இருந்து சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கூட அக்கினி ஜூளையிலே கர்த்தரோடு கூட கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தார். அதனால என்ன ஆச்சு? எரிகிற அக்கினி சூளையில் இருந்து அது வேகாததுக்கு கர்த்தரை பாதுகாத்தார். இப்படிப்பட்ட பிரச்சனைகள் கஷ்டங்கள் இந்த உலகத்திலே நமக்கு உண்டு, வரும். ஆனாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை
பாதுகாப்பார், வழி நடத்துவார். இரண்டாவது வாக்கு தத்தம், நான் உன்னை விட்டு விலகிவிடவில்லை. அது இன்னும் கொஞ்சம் ஒரு படிங்க, கூட இருப்பேன் என்பது ஒரு படி, உன்னை விட்டு விலகி விடவில்லை என்பது அடுத்த படி. அப்போ ஏதாவது நம்ம தப்பு பண்ணிட்டா மனுஷன் விலகி விடுவோம். அவனுக்கு பிடிக்காத காரியத்தை நாம் செய்தால் நம்மை விட்டு விலகி விடுவார்கள். நம்ம செய்யவே அப்ப கூட ஆண்டவர் விலகலையே, விலகவே மாட்டேன் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். அப்போ அப்படி என்றால் நம்ம எவ்வளவு நன்றியாக நாம் வாழ வேண்டும். அதனால கர்த்தர் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு நல்லவர், எவ்வளவு உண்மை உள்ளவர். அவர் வாக்கு செய்த வாக்கு தத்தத்தை விட்டு மீறவே மாட்டார், தவறவே மாட்டார். அவர் சொன்னபடியே செய்கிறவர். வாக்கு கொடுத்துட்டேன், ஆனால் வாக்கு மாறாதவர், வாக்கு மாற மாட்டார். மனிதன் வாக்கு கொடுப்பான், மாறி விடுவான், விலகி விடுவான். கர்த்தர் விலக மாட்டேன் என்று சொல்கிறார். எவ்வளவு நல்ல தேவன் நமக்கு இருக்கிறார். அவரை நாம் அண்டிக் கொள்வோம், கட்டி பிடித்துக் கொள்வோம், ஆண்டவர் உறுதியாக பிடித்துக் கொள்வோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரே நம்ம முன்னால் இருந்தால் அவர் கண்டுபிடிக்க முடியும், இல்லையே? அப்ப எப்படி? பைபிளை வாசி, முட்டி போட்டு ஜபம் பண்ணும்போது உட்காந்துட்டு ஜபம் பண்ணாத, முட்டி போட்டு ஜபம் பண்ணு, வேதத்தை வாசித்து. சில நேரத்தில் பைபிளை படிச்சாலும் முட்டி போட்டு ஜபம் வேதத்தை வாசித்தனா, சில நேரத்தில் அதே முட்டி போட்டு முட்டிலிருந்தே வேதத்தை வாசி, முட்டிலிருந்தே ஜபம் பண்ணுங்க, முட்டிலிருந்தே வேதத்தை தியானிக்க. அந்த அளவுக்கு கர்த்தரோடு நாம் நெருங்கி வாழ வேண்டும். அந்த அளவுக்கு கர்த்தருக்கு பிரியமாக நாம் வாழும். அது விலகவே மாட்டேன் என்று சொன்னார். அதனால கர்த்தர் விலகிவிட்டால் என்ன ஆகும்? கர்த்தர் நம்மை விட்டு விலகிவிட்டால் நம்முடைய நிலைமை என்ன? துளைந்து விடுவோம், அழிந்து விடுவோம். பிசாசு நம்மை எப்படி நசுக்கலாம், நம்மை எப்படி ஒழித்து கட்டலாம் என்று அங்கே கர்த்தர் வசனம் என்ன சொல்லுது? பிசாசால் கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விடுங்களாமோ என்று சொல்லி வகையை சுற்றி திரிகிறான். ஏன் நம்மள ஏன் பிசாசு ஒன்றும் பண்ண முடியல? பண்ணுவான், ஆனா அவ்வளவுதான், ஒரு அளவு தான். கர்த்தர் ஒரு அளவு தான் அனுமதிப்பார். நம்மை சாவுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை விட்டு விலகாத முடிக்க நம்மை பாதுகாப்பார். கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை பிசாசு நம்மை செய்ய வைப்பார். ஆனால் நாம் பிசாசுக்கு விரோதமாக நாம் செய்ய வேண்டும், தேவனுக்கு விரோதமாக, தேவனுக்கு பிரியமாக வாழ வேண்டும். கர்த்தருக்கு தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். இதுதான் தேவன் நமக்கு கூறுகிறது. நாம் அப்படியே தலைகளா செய்வோம். பிசாசுக்கு கீழ்ப்படிந்து விட்டு தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறோம். அப்படி இல்லாதவர்களுக்கு எப்போதுமே நாம் தேவனுக்கு கீழ்ப்படிவோம், பிசாசுக்கு எதிர்த்து நிற்போம். பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும் போது பிசாசு சும்மா இருப்பானா? நான் பிசாசுக்கு எதிராக நடக்கும் போது, பிசாசுக்கு எதிராக நாம் பேசும்போது பிசாசு சும்மா இருப்பானா? சும்மா இருக்க மாட்டான். நாம அவன் எதிர்ப்பாங்க, நம்ம தள்ளுவோம். பிசாசு உபதேசங்கள், வேதத்துக்கு விரோதமான, வேதத்தில் இல்லாத உபதேசங்கள் என்ன என்று நாம அதை குறித்து எதிர்த்து நிற்கும் போது, நான் அன்றைக்கு தான் பிசாசு உபதேசங்களை குறித்து, பிசாசு தந்திரங்களை குறித்து
அவன் எதிர்த்து போராடும் போது தள்ளிவிட்டான். ஆனா தேவன் தாங்கிக் கொண்டார். தேவன் இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? தேவன் மட்டும் தாங்கலன்னா இங்கு உழுந்த ஆளுக்கு அடிபட்டு இருந்த அவ்வளவுதான் ஆகாது. பிசாசு தள்ளி விட்டான், தேவன் தாங்கிக் கொண்டார். அதனால்தான் உங்க முன்னாடி இருக்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பது, கர்த்தர் நம்மை விட்டு விலகாமல் இருப்பது இவ்வளவு ஆசீர்வாதம். அப்போ இப்படிதான் இருக்க தெரியல. கர்த்தர் தாங்குவது தெரியல. கர்த்தரை தாங்கிக் கொண்டு இருக்கிறார். நான் உன்னை சுமப்பேன், நான் உன்னை தாங்குவேன், நான் உன்னை ஏந்துவேன். இப்படிலாம் சொல்லியிருக்கார் தேவன். அப்படிலாம் சொல்லிவிட்டு கவனிப்பாரா? சொன்னபடியே செய்வார். அதனால நம்முடைய வாழ்க்கையில அவர் நம்மோடு இருக்கிறார், நம்மை தாங்க. சிறுவர் ஜனங்களை எப்படி வழிநடத்தி வந்தாலும், சிறுவர் ஜனங்களை தகப்பன் தன் தோளின் மேல் சுமப்பது போல சிறுவர் ஜனங்களை சுமந்து வந்ததாக வேதம் கூறுகிறது. அதுபோல நம்ம இப்போ பண்ணிட்டு இப்ப பண்ணாம இருப்பாரா? இப்போ இன்னும் அதிகமாக பண்ண நம் தேவனுடைய பிள்ளைகள். அதனால இன்னும் அதிகமாக தோல்மலை சுமப்பார், தாங்குவார். அந்த காலத்துல சின்ன பையனா இருந்தப்போ நாங்கள் குடும்பமா சினிமாவுக்கு போவோம். அப்ப இந்துக்களா தானே இருந்தோம். அம்மா அப்பா அண்ணன் தம்பி எல்லாரும் சினிமாவுக்கு போவோம். நான் சின்ன பையன். எங்க அப்பா என்ன பண்ணுவார் தெரியுமா? எங்க தோல் மேல உட்கார வச்சு, ஏன்னா அவ்வளவு சினிமா தேட்டருக்கு வடபழனிலிருந்து விருகம்பாக்கத்துல தேட்டர் இல்லை, டென்ட் சினிமா கொட்டகை, அது போகும். நடந்துதான் போகணும், நடந்துதான் வரணும். அந்த காலத்துல அதெல்லாம் அந்த வசதிலாம் இல்லை. அப்போ எங்க அப்பா என்ன பண்ணுவாரு? தோல் மேல என்ன சுமந்துட்டு போவார், சுமந்துட்டு வருவார். தோல் மேல சுமக்கிறதுன்னு ஆண்டவர் சுமக்கிறாரு சொன்ன உடனே அந்த ஞாபகம் எனக்கு வந்துவிட்டார். அதுபோல அவர்கள் நம்மை சுமக்கிறார். அதனால் அவரை விட்டு நம்மை விட்டு விலகுவதில்லை என்று பார்க்கிறோம். மூன்றாவது என்ன? நான் உன்னை கையில் உன்னை புத்திரன் கையை பிடிச்சிட்டேன். தோல்வலை இருந்தா கூட கை விட்டா உழுந்துடும், சாஞ்சிடும். கை விடுத்தது அநேகர் கை விட்டுறாங்க, காலவாரிடுறாங்க, கழுத்தாடுறாங்க. இப்படிலாம் நடக்குது உலகத்தில். நம்மே தேவை. ஆகவே நான் உன்னை கைவிடுவது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க, எவ்வளவு நல்ல ஆசீர்வாதம். கர்த்தர் நமக்கு இவ்வளவு நல்லதே வல்லது. உலகத்தில் எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கார்களே, அவங்களுக்கெல்லாம் கிடையாது அந்த தேவன். நம்முடைய தேவன் அவர்களுக்கு இல்லை. ஏன் இல்லை? அவர்கள் தேவனை பிள்ளைகளாக அவருடைய தேவனை விசுவாசிக்கவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை, தேவனை பிள்ளைகளாக மாறவில்லை. நாம் தேவனை விசுவாசித்தோம், அவரை ஏற்றுக்கொண்டோம், ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொண்டார். நாம் தேவனை பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே நான் கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த வாக்குத்த வசனத்தை நாம் பிடித்துக் கொள்வோம், இதை நமக்கு சொந்தமாக்கிக் கொள்வோம், இதை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். கர்த்தருக்கு பிரியமாக வாழ அதிக கவனத்தை நாம் செலுத்துவோம். இப்படி அப்படி வலது இடது போகக்கூடாது, மாறும். நேர்மை, நேராக செல்ல வேண்டும்.
இயேசுவை நோக்கி பொறுமையோடு ஓட கடவோம் என்று வேதம் கூறுகிறது. ஆகினால கர்த்தரை பார்த்தது இந்த பைபிள் தான். பைபிளை படிச்சா கர்த்தரை பார்க்கலாம், இயேசுவை பார்க்கலாம். பைபிளை படிச்சு போயிட்டு இதுதான் நமக்கு வழிகாட்டி. ஆகினால இதை சொல்ற விட்டுட்டு அவன் சொல்றது இவன் சொல்றது ஏற்றுக்காதீங்க, நம்பாதீங்க. உலகத்துல பல பொய்யான உபதேசங்கள், தாழ்வான காரியங்கள், அநேக பிரசிங்கமாக சொல்லி மக்களை ஏமாற்றி வஞ்சித்து தங்கள் பக்கமாக இழுத்துக் கொள்கிறார்கள். ஜாக்கிரதையா இருப்போம். இதை விட்டார், வேதத்தை பைபிளை விட்டார், உண்மையால் பிடித்துக் கொள்வோம், படிப்போம், தியானமும் இதன்படி நடக்க நம்மால் ஆனந்தம் முயற்சிப்போம். கர்த்தர் நம்ம ஒரு காலம் விடுறது தாழ்வுறாங்க. எப்படி சொல்றாரு, அவர் கூடவே இருக்கிறார், கர்த்தர் கூடவே இருக்கிறார். கர்த்தர் தேவன் என் வலது பாசத்தில் இருக்கிறார். அப்படி வலது பாசத்தில் நான் இருக்கிறபடினாலே நான் அசைக்கப்படுவது. எவ்வளவு ஆசை! கர்த்தர் நம்ம கூட இருந்தால் யாரும் அசைக்க முடியாது. அது மட்டும் இல்ல, உலக ஆசீர்வாதமா இருக்கும். நம்ம கஷ்டப்பட சொல்லி, காலமெல்லாம் கஷ்டப்பட சொல்லி கர்த்தர் பார்த்து கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டு இருப்பாரா? இல்லை, நம்மை வசதியாக வாழ வைப்பார். கர்த்தர் நம்மை அப்படியாக வழிநடத்துவாராக. கண்ணீர் மூடி கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுவோம். குமார் பாஸ்டர் தொடர்ந்து நடத்துவார்.